குட் மார்னிங். வெல்கம் டு டப்ளின் மலு வேர்ல்ட். என்னோட சேனலில் வந்துட்டு நிறைய தமிழ் ஒரு கொஞ்சம் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தாச்சு, நீங்கள் தமிழ் தெரிஞ்சாலாம் பேசணும்ல, இதுக்கு நீ தமிழ்லேயே ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ நான் நினச்சேன் இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பண்ண போகிறாங்க, ஒரு சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறாங்க. ஸோ நான் தமிழ்லே பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க. ஸோ நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் தமிழ் பேசுங்க அப்படி பிறந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ரிக்வெஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கன்னா நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் அந்த லைக்ஸை அப்புறம் பெரிய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தமிழ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியும், பட் அவ்வளோ பெர்ஃபெக்டாலாம் தமிழ் எனக்கு தெரியாது. பட் என்னோட பிரதர் வந்து தமிழில் இருக்கும், அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்கும் இங்கே வந்து, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய தமிழ் ஆளுகள். ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு சிக்கன் குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். மார்னிங் வந்துட்டு இந்த ஃப்ரீ டே தானே, ஒரு ட்ரைனிங் இருக்கும் அவ்வளோதான். அப்புறம் கம்ப்ளீட் ஃப்ரீ ஃபார் 3 days. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேங்க. சிக்கன் குழம்புன்னா ஒரு அவ்வளோ பயங்கரமானலாம் கிடையாது, சும்மா சிம்பிளாக ஒரு குக்கிங் தான் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சனா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பாசிட்டிவ் ஆனாலும் நெகட்டிவ் ஆனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வீடியோ பார்க்கலாம். சிக்கன் ரெசிபி வந்து பார்த்துக்கலாம்னா ஒரு சின்ன ரெசிபியாக இருக்கும், பட் என்னோட ஒரு ஓன் ஸ்டைலில் நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு டிஷ் தானே இது. பட் சென்னை ஒரு தமிழ் குக்கிங் பார்த்துக்கலாம், இந்த ஒரு 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 ரிசம்பிளன்ஸ் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ணாதுங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு ரெசிபி, பட் மை ஓன் ஸ்டைல். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேங்கன்னா சிக்கனில் வந்துட்டு அப்புறம் இந்த பொட்டேட்டோ, டொமேட்டோ அண்ட் மஷ்ரூம் போட்டு ஒரு டிஷ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேங்க. ஸோ அதுதான் நான் உங்களை காமிக்க போகிறாங்க. ஓகே, ஸோ ஹோப் யூ என்ஜாய். அப்போ குக்கிங் பண்ணுறதுக்காக நான் சிக்கன் எல்லாம் போட்டு வச்சுட்ருங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரோஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. அதான் சிக்கன் பீசஸ் இருக்கும். இந்த வந்து அதில் மசாலா நிறைய மலையாள மசாலா தானே, பட் ஒரு என்ன പറയുക ஒரு இட்ஸ் அ மிக்சட் கைண்ட் ஆஃப் மசாலா மிக்ஸ். ஓகே, ஸோ ஐ bought it from மலையாளம், ஐ மீன் கேரளா ஒன்லி. ஓகே, அப்புறம் நான் வந்துட்டு டொமேட்டோ, பொட்டேட்டோ எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு ரெடியாக வச்சுட்ருக்கேங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா சிக்கன் மேரினேட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நான் என்ன போட்டு சிக்கன் மேரினேட் பண்ண போகிறாங்கன்னு நான் காமிச்சு கொடுக்குறேன். ஓகே, பாருங்கள். குக்கிங்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சிக்கன் மேரினேட் பண்ண போகிறாங்க. மேரினேட் பண்ணதுக்காக நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கேர்டு வேணும், கொஞ்சம் கேர்டு இருக்கணும். அப்புறம் கார்லிக் பவுடர் இருக்கணும், இனி கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் சில்லி தூள், அப்படி டர்மரிக் தூள் அப்படிலாம் இருக்கணும். அதெல்லாம் சேர்த்து அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சு ஒரு half an hour வச்சுக்கணும். ஓகே, அதுதான் இப்போ பண்ண போகிறாங்க. ஸோ மேரினேட் பண்ணுறதுக்காக கிரீன் வாலி நேச்சுரல் யோகர்ட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு 2 ஸ்பூன் இது போடலாம். ஓகே, இப்போ இந்த இதில் போட்டுக்கலாம்ல. இனி ஒரு 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 ஸ்பூன் கூடி போட்டுக்கலாம். ஓகே, 2 spoons ஆஃப் யோகர்ட் நான் ஐ கெப்ட் இட். அப்புறம் வந்துட்டு இந்த தூளெல்லாம் கொஞ்சம் போடணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கும், கொஞ்சம் பெப்பர் பவுடர் இருக்கணும், அதெல்லாம் உப்பெல்லாம் போட்டு பண்ணுறேன். ஓகே, நான் காமிச்சு கொடுக்குறேன். இப்போ கட்டியான ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு மல்லித்தூள், மிளகுத்தூள், அப்புறம் டர்மரிக் தூள், கார்லிக் பவுடரு, அப்புறம் யோகர்ட்டு, அது முடித்து கொஞ்சம் இது போட்டுட்டேன், என்னென்ன பெப்பர் போட்டுட்டேன். அப்படிலாம் போட்டு உப்பும் போட்டு வச்சுட்டு இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இந்த சிக்கன் அதில் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் இப்போ பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் போடணுன்னா கொஞ்சம் போடலாம். நான் இப்போ தான் வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது கொஞ்சம் அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுதானே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு சிக்கன் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ சிக்கன் வேணும்னா நான் ஒரு 1 கிலோ மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சிக்கன். ஸோ அது இதில் போட்டு நமக்கு வந்துட்டு இது பண்ணலாம். கை போட்டு நல்லா என்ன வதக்கணும்னு சொல்லலாம், நல்லா மிக்ஸ் பண்ணணும். வதக்கணும், மிக்ஸ் பண்ணணும். தமிழில் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு தட் ஸ்பெஷல் வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும்.
பாருங்கள். ஸோ அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் இதே மாதிரி வச்சுட்டே இருக்கணும். பாருங்கள். ஸோ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை ஒரு ½ அன் ஹவர் இங்கே இது மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு அப்புறம் குக் பண்ணலாம். ஓகே, அப்புறம் லைக் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பேன் போட்டு அதில் எண்ணெய் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்கணும். அப்புறம் இதை யூனோ மஷ்ரூம் டொமேட்டோ அப்புறம் பொட்டேட்டோ எல்லாம் சேர்த்து வதக்கி கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணணும். அதானே இப்போ பண்ண போகிறேன். ஓகே, அதுக்காக நான் வந்துட்டு ஆயில் தானே ஆட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து வெஜிடபிள் ஆயில் தானே யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஓகே, ஸோ வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்பார்ந்து வாங்கிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் போடுங்க. அப்புறம் ஜீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு வதக்கணும். ஓகே, இப்போ எண்ணெயில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு இது ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒரு சார்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அதுக்காக அது போட்டுகிட்டு இருக்குங்க. ஸோ நான் வந்து நிறைய வெங்காயம் யூஸ் பண்ணாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்புறம் லைக் ஐ டோன்ட் யூஸ் மச் ஆஃப் ஆனியன்ஸ். ஸோ ஜஸ்ட் only 2 little onions with some ஜீரகம் போட்டு அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் லைக் டார்க் ப்ரௌன் ஆக மாதிரி வந்துடணும். அப்புறம் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அது 2 போட்டு வச்சுட்ருக்குங்க. அது கொஞ்சம் இன்னும் ட்ரை ஆகி வரும்போது அப்புறம் மற்றபடி எல்லாம் இதெல்லாம் சேர்க்கணும். அதுதானே பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்ருக்கேங்க. பாருங்கள், இது வந்து மஷ்ரூம் அப்புறம் பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணிவிட்டேன். அப்புறம் டொமாட்டோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகினா அப்புறம் இது வந்து சேர்த்து அது மிக்ஸ் பண்ணணும். ஓகே, அது வந்து நல்லா மசாலெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆகிறோம். அந்த மாதிரி அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, அதான் எனக்கு பண்ண போகிறேன். ஓகே, பாருங்க, நான் வந்துட்டு இதில் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணணும். ஸோ ஒரு ½ குக்கிங் பண்ணணும். அப்புறம் மசாலா எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கணும். ஓகே, அதுதான் பண்ண போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் குக் பண்ணிடுச்சு. லைக் பொட்டேட்டோ, டொமேட்டோ அண்ட் மஷ்ரூம்ஸ் அது வந்து கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு அது ஒரு ½ குக் பண்ணிவிட்டு நான் அது சிக்கனில் போட்டு வச்சுட்டு இருக்கீங்க. இது வந்து நல்லா குக் பண்ணணும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. பாருங்கள், லுக்ஸ் நைஸ். லுக்ஸ் நைஸ் அண்ட் யம்மி. குக்கிங் எதை பார்த்துலன்னா லைக் தமிழ் குக்கிங் பார்த்துலன்னா லைக் ரொம்ப பிரபாதமான குக்கிங். ஆக்சுவலி என்னோடய அப்பா அம்மா லைக் பிரதர் அப்பா அம்மா இருக்கும். அவர் வந்துட்டு நான் அங்கே விசிட் பண்ணும்போது எப்பொழுதுமே நிறைய டிஷ்ஷஸ் குக் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அம்மா குக்கிங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். லைக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய தமிழ் கல்ச்சர்னால் ரொம்ப பிடிச்ச ஒரு கல்ச்சர். இன்றைக்கி வந்துட்டு நான் ரொம்ப அட்டாச்சாக இருக்கேன் தமிழ் கல்ச்சர்னால். என்னோட பெரிய ஜெகன் அப்புறம் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் எங்கள் புதிய சிஸ்டர் கிடச்சிச்சு. அவர் வந்து நல்லா குக் பண்ணது கேட்டிருக்கேன். பட் உங்கள் டிஷ்ஷு டேஸ்ட் பண்ணதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்புறம் தமிழ் சாப்பாடு பேசும்போதே ரொம்ப proud. Like I always think about Tamil cooking, and I always adore Tamil cooking, the way they try things and the way they cook things, and they use really good stuff in their cooking, and it's definitely healthy for our, and they use a lot of herbs and stuff like that. So it's just always a nice dish and always a buzzing really when I think about cooking from Chennai or food from Chennai or from Tamil Nadu in general. I always like to have like more rice, karuvadu, kolumbu, aprom kolumbu in general, like ellame romba pidicha oru dishes actually. So I was thinking about Tamil cooking and Tamil dishes. So இது வந்துட்டு அவளுக்கு தமிழ் கிடையாது, பட் ஸ்டில் வந்து நான் வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி மாதிரி பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்துட்டு. அது இப்போ குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து அது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து குக் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு டிஷ் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஓகே,
ஸோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கணுன்னா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்புறம் லைக் என்னோட தமிழ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் போராக இருக்கும். பட் மன்னிச்சிடுங்க. அப்புறம் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பாருங்க குழம்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா குக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இனி இது முடிச்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கொஞ்சம் இது மாதிரி பண்ணிவிட்டு அதில் போட்டுடணும். அவ்வளோதான், குக்கிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் ரைஸ் போட்டு கொஞ்சம் பிக்கிள் போட்டு தான் சாப்பிட போகிறாங்க இன்றைக்கி வந்துட்டு. இப்போ நம்ம வந்து பேச்சுலராக ஸ்டே பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்புறம் நிறைய டிஷ்ஷஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அப்புறம் உங்களுக்கு இந்தியன் டேஸ்ட் ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் பிடிக்குன்னா இப்படிலாம் சின்ன பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான், என்ன பண்ண முடியும்.